வணக்கம். அம்மாவின் கைவண்ணம் சேனல்லேருந்து உங்கள் அம்மா ஸ்டெல்லா மேரி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரையில் பல நன்மைகள் இருக்குது. ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும், சுகர் பிபி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறையும். இவ்வளவு பயனுள்ள முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சாம்பாருக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 200 கிராம் துவரம்பருப்பு எடுத்து அது கூட அரை ஸ்பூன் வெந்தயம், 6 பூண்டு போட்டு குக்கரில் 4-5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து சின்ன வெங்காயம் 20, கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு, நறுக்கிய தக்காளி 2, காம்பு இல்லாமல் வெறும் கொழுந்து முருங்கைக்கீரை 1 கப்பு, வெங்காயம் வடகம் சிறிதளவு, கடுகு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், தேவையான அளவு கல் உப்பு. இப்போ நாம் சாம்பாரை ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுந்தம்பருப்பு, வடகம், சீரகம், காய்ந்த மிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு வதக்கணும். அடுத்து சின்ன வெங்காயம், தக்காளி, கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடணும். மிளகாய்த்தூள் வாசனை அடங்கினதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. அடுத்து வேக வச்ச பருப்பை போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்கிற சாம்பாரில் முருங்கைக்கீரையை போட்டு 5 நிமிஷம் வேக வைக்கணும். அவ்வளவுதாங்க, டேஸ்டான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. சாம்பாருக்கு முருங்கைக்கீரை காம்பு இல்லாமல் கொழுந்து கீரையாக இருக்கணும். கீரை ரொம்ப பெருசாகவோ இல்லை அதிகமாகவோ போடக்கூடாது. இன்றைக்கி நான் முருங்கைக்கீரை சாம்பாரோட வாழைக்காய் வறுவல், சுண்டைக்காய் பச்சடி செய்திருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி முருங்கைக்கீரை சாம்பார் செய்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.